லவி गाइस நம்ம கோட்டார் சரௌண்டிங்ல இப்படி ஒரு வடை கடையா? அட ஆமாங்க, ரீசனா நானே ஃப்ரெண்டும் கோட்டார் வழியாட்டு போயிட்டு இருந்தோம். சைடுல பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட் வேற பைய தூக்கிட்டு எங்க போயிட்டு இருந்தான். நானே ஃப்ரெண்ட சடனாட்டு வண்டி நிப்பாட்டி அப்படிதாங்க நானே ஃப்ரெண்ட் பிளான போட்டு அவனுக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தோம். பைய தூக்கிட்டு வேற ஃபாஸ்ட் ஆட்டி எங்க போயிட்டு இருந்தான். எங்க தான் போறான்னு சொல்லி போய் பார்த்தா ஒரு வடை கடையில போய் நின்னுட்டான். நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு சத்தமும் போடாம வாழ அவனுக்கு தெரியாம போய் அவனை கூட்டுறோம் சொல்லி வந்து கூப்பிட்டா அவன் உடனே நீங்க என்ன எங்க பண்றீங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருந்தான். நான் அவன்கிட்ட பையெல்லாம் தூக்கிட்டு வடை வாங்க வந்திருக்கான்னு சொல்லி கேட்டா வீட்டுக்கு வாங்க வந்தோம்னே அப்படி சொல்லிட்டு இருந்தான். அவன் உடனே இந்த கடையில வடை நல்லா இருக்கும்னே அப்படி சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்ன நம்ம ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ஆட்டு போய் உள்ளி வடை பஜ்ஜிலாம் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சட்னியோட வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு இருந்தான். உள்ளி வடையை சட்னில முக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு இருந்தான். நம்ம ஃப்ரெண்ட் வேற உளுந்த வடையை சட்னில முக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அடிபொலியா இருக்குனே அப்படி சொல்லிட்டு இருந்தான். எல்லாமே சுட சுட சூப்பரா இருக்குனே அப்படி சொல்லிட்டு இருந்தானோ. நான் ஒரு முட்டை போட்டா வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். அது கூட சூடாட்டு சூப்பராட்டு தான் இருந்துச்சு. தாத்தா வேற சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட் வேற ஒண்ணு எடுத்து சட்னியோட வச்சு சாப்பிட்டு தவிட பறக்கிட்டு இருந்தான். நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் நல்லா சாப்பிட்டு கையெல்லாம் கழுவிட்டு எடுத்துட்டு போயிட்டானோ. அதுக்கப்புறம் தான் தாத்தா உளுந்த வடை வேற மொறு மொறுனி போட்டு வச்சிட்டு இருந்தாங்க. நான் எனக்கு ஒரு பிளேட் வேற வாங்கிட்டேன். உளுந்த வடையை பிச்சு அந்த